பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் முதல் 24ஆம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 22வது அதிகாரத்திலே ஐஸ்வர்யத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஐஸ்வர்யம் அது ஆண்டவராகிய தேவன் அருளுகிற ஐஸ்வர்யமாய் இருக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆபிரகாமை ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்தார், ஐஸ்வர்யனாக்கினார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஈசாக்கு, யாக்கோபு எல்லோரையுமே ஆண்டவர் ஐஸ்வர்யங்களாக மாற்றினார். ஆனால் நமது மனது ஐஸ்வர்யத்தின் போது அதன் மேல் போகக்கூடாது. ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி நல்லது, தேவன் தயை நல்லது. ஆனால் தாழ்மையோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தருக்கு தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் அங்கே வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று எழுதப்பட்டிருக்கு. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் கூடிய பலனை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர்தாமே தன் பிள்ளைகளுக்கு கிருபையின் ஐஸ்வர்யத்தை அருளுகிறவர். அவர்தாமே மகிமையின் ஐஸ்வர்யத்தை அருளுகிறவர். உலக பிரகாரமான காரியங்களையும் ஆவிக்குரிய ஜீவித்துக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தையும் அவர் அருளுகிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த ஐஸ்வர்யத்திலே ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தரும் அதனோடு அவர் அதனை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தருடைய கண்கள் எல்லாவற்றையும் நோக்கி பார்க்கிறது. ஆம், கர்த்தருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆனால் இந்த வாழ்க்கை ஆண்டவரை பற்றி, மேலானவைகளை நாடுங்கள் என்பதை பற்றி இருக்க வேண்டும். அந்த ஐஸ்வர்யத்தை மாத்திரம் நாம் அதன் மீது கண் வைத்தால் ஐஸ்வர்யவான் நரகத்தில் தூக்கி போடப்பட்டதை போல நாம் கூட அந்த நிலைமைக்கு போய்விட முடியும். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஞானத்தின் புத்திமதி சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும் ஆலோசனையும் ஞானத்தையும் பற்றி உனக்கு முக்கியமானவைகளாய் எழுதவில்லையா என்று சொல்லி எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், தேவ சமூகத்திலே ஆண்டுடைய வார்த்தைகள் முக்கியம், அதனுடைய சித்தம் நிறைவேறுவது முக்கியம். 23வது அதிகாரத்திலே போஜனத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாக கவனித்து பார். நீ போஜன பிரியனாய் இருக்கக்கூடாது. அப்படி போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டலை கத்தியவை என்று எழுதப்பட்டிருக்கிறது. வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நாம் எப்பொழுதும் போஜன பிரியர்களாய் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர்தாமே நமக்கு வேண்டிய போஜனத்தை அருளுகிற தேவன். வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று அழைத்து கடற்கரையிலே சிஷ்யர்களுக்கு கரிநெருப்பு மூட்டி அதில் மீன்களை பொறித்து ஆண்டவர் அவர்களுக்கு
போஜனத்தை கொடுத்தார். 5 அப்பங்கள் 2 மீன்கள் எடுத்து ஆசீர்வதித்து 5000 பேருக்கும் போஷித்த தேவன். தன் பிள்ளைகள் அவர் போஷித்து நடத்துகிற தேவன். அதே வேளையிலே நமது மனம் எப்பொழுதும் போஜன பிரியராய் அல்லது மதுபான பிரியராய் இருக்கும் பொழுது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தளர்ந்து போய்விடுகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, நித்திய ராஜ்யத்தை சூழ்ந்திருக்கும்படியான தடைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து 24வது அதிகாரத்திலே வீடு ஞானத்தால் கட்டப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் உண்டாவதாக. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு வேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். கர்த்ததாமே தன் பிள்ளைகளுக்கு பரிசுத்த பர்வதத்தை, ஆண்டவர் வசிக்கிறதான அந்த மகிமின் பிரசன்னத்தை நமக்கு ஈவாக தருகிறார். எனது வீடு ஜெப வீடு எனப்படும், சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தன் பிள்ளைகளை கொண்டு வந்து அதில் அவர் மகிழ பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சர்வாங்க தகன பலிகளை அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே கர்த்தருடைய சமூகத்தை நாம் நாடும்படியாக அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவது. கர்த்தருடைய இல்லத்திலே கடைசி வரைக்கும் வாழும் பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். நித்தியமாக வாழும் பாக்கியத்தை தருவார். கர்த்தருடைய இல்லத்தை நாம் வாஞ்சிப்போம். கர்த்தருடைய ஆலயத்தை நாம் வாஞ்சிப்போம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திருப்பி எழுந்திருப்பான், தின்மார்க்கரோ தீங்கிலே இடர்ந்து கிடப்பார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தர் மகிமை உண்டாவது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்தை நாம் நாட வேண்டும் என்பதை இந்த வேதம் சுட்டி காட்டுகிறது. அங்கே ஞானத்தை குறித்ததான அநேக காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த வசனங்கள் எல்லாம் தியானிக்கும் பொழுது நமக்கும் இந்த வேண்டிய ஞானம் பெற்று ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவனுடைய இல்லத்திலே வாழ்கின்றதான நல்ல பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுவோம். உன்னதரான தேவன் தாமே மகிமையின் ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.